வணக்கம். நம்ம வந்து வெத்தலை பறிக்க வந்திருக்கோம். ஏன் இந்த வெத்தலை பறிக்க வந்திருக்குன்னா, நம்ம வந்து குப்பைமணி சோப்பில் வந்து இந்த வெத்தலையை வந்து நம்ம போட போகிறோம். அதனால் இந்த வெத்தலையை வந்து நம்ம பறிக்க வந்திருக்கோம். வாங்க பறிக்கலாம். வணக்கம். இது வந்து துளசி. இங்கே பாருங்கள், துளசியில் வந்து நல்லா வந்து இலை வந்து பூத்து காய் விட்டுருக்கு. இந்த காயை வந்து கீழே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறையா வந்து துளசி இலை கிடைக்கும். இந்த துளசியை நம்ம இப்போ பறிச்சிடலாம். அடுத்தது துணித்தில் பச்சை, திருநீற்று பச்சை வந்து இங்கே பாருங்கள், சிவபெருமானுக்கு வந்து உயர்ந்த மலராக நம்ம கருதப்படும் சப்தா விதை வந்து இந்த திருநீற்று பச்சையில் தாங்க எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பூ வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது இவ்வளோ தூரம் வந்து காய்கள் இருக்குது. இதை வந்து இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சு போய் நம்மளுக்கு காய் வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்தோம்னா தான் உள்ளுக்கு பிளாக் கலரில் இருக்கும். இது தாங்க சப்தா விதை. நொச்சி இலை. இப்போ நொச்சி இலையும் நம்ம போட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நொச்சி பூ இப்படி தான் இருக்குது. ஆஹா, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பூ. இங்கே பாருங்கள், மருதாணி. அதோடு சேர்த்து மருதாணியை நம்ம வந்து முதலாக வந்து மருதாணியை நம்ம வந்து அதில் வந்து போட போகிறோம் இலை. இப்போ மருதாணி பூ நம்ம பறித்து இருக்க போகிறோம். இங்கே பாருங்கள், காய் எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது. இப்போ பூவும் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும் பூ இருக்குது. இத்தனையும் சேர்த்து நம்ம வந்து சோப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து குட்டி குட்டி துளசி எல்லாம் இப்போ வந்து வந்திருக்கு பாருங்கள். குட்டி குட்டி துளசி, எல்லா துளசியும் வந்திருக்கு. நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம குப்பைமணிங்க. பாருங்கள், நம்மளுக்கு நிறைய குப்பைமணி கிடச்சிருச்சு. அதோடு சேர்த்து நம்ம வந்து வேப்பிலை கொழுந்து தாங்க எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கொழுந்து நம்மளுக்கு எடுக்க போகிறோம். வேப்பிலையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பெரிய இலை பாருங்கள், குப்பைமணி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள்.